ஹாய், திஸ் இஸ் சுதர்ஷன். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து கிட்டோட ஃபிஃப்த் சீரீஸில் இருக்கோம். ஸோ இந்த சீரீஸில் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா வந்து வாட் இஸ் கிட் ரீசெட் அண்ட் கிட் ரிவர்ட். அலாங் வித் திஸ் நம்ம வந்து கிட்டோட ரெஃப்லாக் பற்றியும் பார்த்துடலாம். ஸோ வாட் இஸ் கிட் ரீசெட்? ஸோ இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இன்கேஸ் இப்போ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கமிட் பண்ணுறீங்க கிட்டில். ஸோ அந்த கமிட்டில் வந்து ஏதாவது எரர்ஸ் இருக்குது, இஃப் யூ வாண்ட் டு ரிவர்ட் பேக் ரீசெட் இட் பேக் டு த ப்ரீவியஸ் கமிட்ஸு. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ரீசெட் பண்ணுறதுக்கு வந்து இது ஹெல்ப் பண்ணும். தட் இஸ் வாட் கிட் ரீசெட் இஸ். ஸோ கிட் ரீசெட்டில் வந்து தெர் ஆர் 3 மெயின் மோட்ஸ் இருக்குது. என்னென்ன மோட்ஸ் பார்த்தீங்கன்னா சாஃப்ட், மிக்ஸ்ட் அண்ட் ஹார்டு. ஸோ தியரிட்டிக்கலாக என்ன சொல்லணும்னா சாஃப்ட் மோடில் வந்துட்டு லைக் நீங்கள் இப்போ ஒரு கமிட் ஒன்று பண்ணுறீங்க, ஓகேவா, அதை மட்டும் ரிவர்ஸ் பண்ணுறது வந்து சாஃப்ட், ஓகேவா. விச் மீன்ஸ் அது ரெடியாக இருக்கும், ஜஸ்ட் அந்த வந்து கமிட்டுக்கு ப்ரீவியஸாக என்ன இருக்குது அந்த ஆட் ஸ்டேஜில் போயிடும். ஸோ மிக்ஸ்டு பார்த்தீங்கன்னா வந்து அதே மாதிரி வந்து கமிட்டை தாண்டி அந்த ஆட்ல என்ன பண்ணீங்களே, ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூர் டூயிங் சம் சேஞ்சஸ் அண்ட் யூர் ஆடிங் இட் ரைட், அந்த லெவலில் வந்து அது இருக்கும். அதே நீங்கள் வந்து கிட் ரீசெட் ஹார்டு கொடுத்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்த ஆடும் வேனிஷ் ஆகிடும், அந்த கமிட் பண்ணதும் போயிடும். ஸோ உங்களுக்கு வந்து டோட்டலாகவே வந்து ஃபுல் வாஷ் அவுட் ஆகிட்டு அதுக்கு முன்னாடி இந்த இருக்கிற ஸ்டேஜுக்கு வந்து கிட் ஹார்டு வந்து போயிடும். ஸோ இதுதான் வந்து கிட் சாஃப்ட், மிக்ஸ்ட் அண்ட் ஹார்ட் ரீசெட். பட் நம்ம வந்து அதை ப்ராக்டிக்கலில் பார்த்துட்டோம்னா இன்னும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அலாங் வித் திஸ் வி ஆர் கோயிங் டு சி அபவுட் கிட் ரெஃப்லாக். கிட் ரெஃப்லாக் வந்துட்டு இட் இஸ் ஈக்குவல் டு அந்த கிட்லாக் ஆன்லைன் அந்த மாதிரி பார்ப்போம்ல, லைக் என்னென்ன கமிட்ஸ்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு. ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் மோஸ்ட்லி பீப்புள்ஸ் வில் யூஸ் கிட்லாக் அந்த ஐஃபன் அந்த ஆன்லைன் கமெண்ட் யூஸ் பண்ணி தான் என்னென்ன கமிட்ஸ் நடந்ததுன்னு பார்ப்பாங்க. பட் ஆனால் வந்து அதில் நீங்கள் ஏதாவது ஒரு கமிட்டை நீங்கள் ரிமூவ் பண்ணுறீங்க, ரீசெட் பண்ணுறீங்கன்னா அது வந்து க்ளீன் ஆகிடும் அந்த இடத்த விட்டுட்டு. ஸோ அதே வந்து நீங்கள் ரெஃப்லாக் யூஸ் பண்ணீங்கன்னா அது நீங்கள் க்ளீன் பண்ண கமிட்ஸு அதுக்கு, அதாவது உங்களுக்கு வந்து ஹிடனில் இருக்கிற கமிட்ஸு கூட அதை வந்து காமிக்கும். ஸோ இன்னும் டீட்டெயில்டாக வந்து ஒரு கமிட்ஸை பற்றி நீங்கள் பார்க்கணுன்னா வந்து நீங்கள் கிட் ரெஃப்லாக் வந்து பார்க்கலாம். ஸோ ஐ வில் ஷோ தட் இன் அன் அவுட்புட். அண்ட் வாட் இஸ் கிட் ரிவர்ட்? Git revert is also a kind of reverting back to the previous commit. So it looks similar to git reset. ஓகேவா. ஸோ அதுவும் ப்ரீவியஸ் இதை ரிவர்ட் ரீசெட் பண்ணுது, இதுவும் வந்து ப்ரீவியஸ் இதை வந்து ரிவர்ட் பண்ணுது. என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கிட் ரிவர்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஹிஸ்ட்ரி ஆஃப் கமிட்ஸ் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணும். ஓகேவா. இப்போ நீங்கள் ரிவர்ட் பண்ணால் கூட அது வந்து அந்த ரிவர்ட் பண்ணுறதுக்கும் ஒரு கமிட்டை வந்து அது கேட்கும் நம்ம கிட்ட இருந்து, ரிவர்ட் பண்ண போகிறேன்னு ஒரு கமிட்டை கொடு அப்படின்ட்டு. ஸோ ஏன் நம்ம அது வந்து ரீசெட்டில் வராது அது. ஸோ இந்த சரி ரிவர்ட் பண்ணுற கமிட்டை நம்ம ஸ்டோர் பண்ணுறதா என்ன அட்வான்டேஜ்னா, இன்கேஸ் நாளைக்கு வந்து ஏன் இவங்க இதை ரிவர்ட் பண்ணியிருக்காங்க, ஏதாவது ரீசன் இருக்குமா, அப்போ அந்த ரிவர்ட் பண்ண கமிட்டை பார்க்கும் போது ஒரு டீபக்கிங் பண்ணுறதுக்குலாம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா. ஸோ லோக்கல் சேஞ்சஸ்க்கு கிட் ரீசெட் இஸ் ஃபைன். இன்கேஸ் இஃப் யூ வாண்ட் டு டூ சம் ரிமோட் சேஞ்சஸ், இல்லை இந்த மாதிரி பெரிய விஷயங்களை ரிவர்ட் பண்ணி அதுக்கான ரீசன்ஸை நீங்கள் ப்ரிசர்வ் பண்ணணும், அந்த ஹிஸ்ட்ரிஸை நீங்கள் ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு you can use this git revert. So with this, we'll directly go to the demo. We'll work with the git reset, revert, and also I will show this git reflog. Reflog is the reference log. So just create a repository in git. Reset test அப்படின்ற ஒரு ரெபாசிட்டரி நான் கிரியேட் பண்ணுறேன். ப்ரைவேட் ரெபாசிட்டரி ஒரு ரீட்மி ஃபைல் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். கிரியேட் ரெபாசிட்டரி. Let us clone this directly. Open your git bash, git clone, and clone this. Then go to this reset test. அது டவுன்லோட் ஆயிருக்கும். இங்கே வந்துட்டு வில் ஸ்டார்ட் கிரியேட்டிங் சம் ஃபைல்ஸ் அண்ட் வில் பிளே வித் திஸ் 3 மோட்ஸ். இந்த சாஃப்ட்னா என்ன, மிக்சட்னா என்ன, ஹார்ட்னா என்னன்றதை பார்த்துடலாம். ஸோ டு பிகின் வித் ஜஸ்ட் கிரியேட் அ ஃபைல் எக்கோ. ஜஸ்ட் நான் வந்து இதை ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்கோர் ஃபைல்னு கிரியேட் பண்ணுறேன் ஒரு கண்டென்ட்டு. ஐம் ஜஸ்ட் பேசிங் இட் இன் file1.txt. ஸோ இதை வந்து நம்ம இந்த ஃபைல் ஆட் பண்ணலாம். கிட் ஆட்
file1.txt. Then I'm committing it. Git commit -m. வந்து just ஒரு மெசேஜ் committing underscore file1 அப்படின்றது மீனிங்ஃபுல்லாக கொடுத்துக்கோங்க. அது ஈஸியாக இருக்கும் நம்ம அவுட்புட் பார்க்கறதுக்கு. ஸோ இது கமிட் ஸ்டேஜில் இருக்கு. நம்ம புஷ் பண்ணாலும் நீங்கள் புஷ் பண்ணிக்கலாம். அகைன் ஐம் டூயிங் another thing. Just I'm giving a second file here that I'm going to put in file2. Again I'm going to add this file2. அதுக்கப்புறம் வந்து git commit பண்ணிடுங்க. committing -file2. ஸோ இப்போ 2 கமிட் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். யூ கேன் செக் திஸ் வித் git log -online. சாரி, ஆன்லைன். ஓகே, ஸோ இந்த ஒன் லைனில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு தெர் ஆர் ஹேவிங் சம் இனிஷியல் கமிட், அதுக்கப்புறம் வந்து கமிட்டிங் file1, அப்புறம் கமிட்டிங் file2ல வந்துட்டு யூ ஆர் சீயிங் திஸ் அவுட்புட். ஓகே, ஸோ இதை நீங்கள் ஸ்டேட்டஸும் பார்க்கலாம். இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன இருக்குன்றதே நீங்கள் பார்த்துக்கலாம். கரண்ட் ஸ்டேட்டஸில் வந்து எதுவுமே பெண்டிங் இல்லை, எல்லாமே க்ளீனாக இருக்குன்றத சொல்லுது. ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு பிளே வித் திஸ் ரீசெட் திங். ஸோ ஜஸ்ட் கிவ் git reset. First we'll go with soft reset. ஸோ இப்போ நீங்கள் கரண்ட்டாக இருக்குல்ல கமிட் file2 கமிட்டில் இருக்குது, நீங்கள் இதை புஷ் பண்ணியா ரெண்டுமே புஷ் ஆகிடும் நம்ம கிட்டோட மாஸ்டர் ரெபாசிட்டரிக்கு. இது பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ நான் இது ரிவர்ட் பண்ண போகிறேன். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ரிவர்ட் தி சேம் திங். அப்படின்னா நீங்கள் என்ன யூஸ் பண்ணால் இது வந்து ஹெட்ன்ற ரெஃபரன்ஸ் வச்சுக்கலாம் நம்ம. ஸோ த கமாண்ட் இஸ் git reset -soft அப்படின்னு கொடுத்துட்டு ஹெட் அப்படின்னு கொடுத்து, ஹெட்னா கரண்டாக இருக்கிறது தான் ஹெட், கரண்ட் கமிட் தான் ஹெட்னு சொல்லுவாங்க. அந்த கரண்ட் கமிட்லேருந்து நான் ப்ரீவியஸாக வந்து ரீசெட் பண்ண போகிறேன். ஸோ டில்ட் கொடுத்து 1 கொடுங்க. ஸோ ஹெட்டுக்கு 1 ப்ரீவியஸாக நான் ரீசெட் பண்ணுறேன். இப்போ நம்ம இந்த லாக்ஸ் அண்ட் ஸ்டேட்டஸ் பார்த்தோம்ல. ஸோ நவ் செக் ஸ்டேட்டஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஆட் ஸ்டேஜில் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து நான் சொன்னேன்ல அந்த கமிட்டுக்கு முன்னாடி இருக்கிற ஆட் ஸ்டேஜில் வந்து இது ரெடியாக இருக்கும். ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா நத்திங் டு சேஞ்ச் வந்து இப்போ ஸ்டேட்டஸில் வந்து இது மாதிரி காட்டுது. நீங்கள் லாக்ஸும் பார்க்கலாம். ஒன்லைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு அந்த file2வே இல்லை, ரீசெட் ஆயிருக்கு, சாஃப்டாக ரீசெட் ஆயிருக்கு. இந்த சாஃப்ட் ரீசெட்டில் வந்து உங்களால் வந்துட்டு அது என்ன ஸ்டேஜில் இருந்ததோ அந்த ஸ்டேஜை காமிக்குது. ஸோ நம்மளுக்கு எப்போ வேணாலும் திருப்பி வேணாலும் நம்ம ஈஸியாக வந்து இதை வந்து கமிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து சாஃப்ட் ரீசெட் வந்து இட் ப்ரிசர்வ்ஸ் அண்ட் இட் மெயின்டைன்ஸ் திஸ் பர்டிகுலர் history whatever you did. So now again I'll commit it. ஏன்னா கமிட் போயிடுச்சு, திருப்பி நான் கமிட் பண்ணுறேன். ஸோ அகெயின் செக் ஒன் லைன், இட் கேம் பேக் அண்ட் ஸ்டேட்டஸும் பாருங்கள் பழைய மாதிரி வந்துருச்சு. ஓகே, ஏன்னா கமிட் மட்டும் ரிமூவ் ஆயிருக்கு நம்ம வந்து சாஃப்ட் ரீசெட் பண்ணதுனால. இப்போ வந்து வில் டூ ஒன் திங். நவ் வில் டூ த மிக்ஸ்டு ரீசெட். மிக்ஸ்டு ரீசெட் வந்து எப்படி பண்ணலான்னா, இதுக்கு நீங்கள் மிக்ஸ்டுலாம் போட வேணாம், ஜஸ்ட் டைரெக்டாகவே வந்துட்டு இப்போ நம்ம சாஃப்ட் இந்த டிஃபால்ட்டாக அந்த இந்த சாஃப்டை மட்டும் எடுத்துருங்க. இந்த டிஃபால்ட்டு பண்ணுறது வந்து மிக்ஸ்டு ரீசெட்டு. ஓகேவா? அதாவது வந்து அந்த ஆடே பண்ணல அந்த ஸ்டேஜுக்கு போயிடும். இப்போ ஆட் ஸ்டேஜில் மேலே இருக்கு. இப்போ வெறும் நான் வந்துட்டு இந்த மிக்ஸ்டு ரீசெட் பண்ணுறது என்ன நடக்குது பாருங்களேன். ஜஸ்ட் ஐம் கிவிங் ஸ்டேட்டஸ். இப்போ வந்து இந்த பாசிட்டிவாக இருந்தது வந்துட்டு நம்மளுக்கு இப்போ வந்து ஒரு எரர் மாதிரி காட்டுது. இங்கே வந்து க்ரீனில் இருந்ததில்ல, இப்போ பாருங்கள் எரர் மாதிரி காட்டுது. ஆடே இல்லை, ஆடில் இருந்து போயிடுச்சு அது. ஓகேவா? முதல்ல கமிட்ல இருந்ததுனால நம்மளுக்கு இப்படி தெரிஞ்சது. யூ கேன் சி லைக் திஸ். இது வந்து கமிட்டுக்கு முன்னாடியே போயிடுச்சு, ஆட் ஸ்டேஜ்லேயே போல. இப்போ என்ன கேட்குதுன்னா நீ ஆட் பண்ணு அப்படின்னு சொல்லுது. அதுதான் வந்து உங்களுக்கு என்னது மிக்ஸ்டு ரீசெட்டு. ஓகேவா? ஸோ கம்ப்ளீட்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் இதை வந்து வாஷ் அவுட் பண்ண ட்ரை பண்ணது. இந்த மாதிரி இதையும் மெயின்டைன் பண்ணலை, ஆட் பண்ணதையும் மெயின்டைன் பண்ணலை. ஸோ ஈவன் யூ கேன் செக் இன் லாக். அதே தான், அதே ரிசல்ட்டு. பட் என்ன, நீங்கள் ஸ்டேட்டஸில் செக் பண்ணும் போது ஆடே ஆகாத மாதிரி காமிக்குது. ஓகேவா? சரி, ஆனால் இப்போ என்ன பண்ணோம், நீங்கள் திருப்பியும் கமிட் பண்ண முடியாது. இப்போ ஆட் பண்ண, ஏன்னா ஆடே ஆகலைல்ல. ஸோ நவ் டு அகெயின் ரீஒர்க் ஆன் திஸ். யூ நீட் டு ஆட் திஸ் அண்ட் அகெயின் யூ நீட் டு கமிட் இட். சரி, அந்த ஆடுன்றது போயிடுச்சு. ஸோ என்ன நம்ம மிக்ஸ் ரீசெட் பண்ணதுனால அகெயின் கமிட் திஸ்
Now we can check git status. It will be clean and you can check the git log online. ஓகே. இப்போ ஹார்ட் ரீசெட் வந்து அதுக்கும் மேலே ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறது ஹார்டை ரீசெட் பண்ணிடுவோம். மோஸ்ட்லி வந்து ஹார்ட் ரீசெட் வந்து நம்ம கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் பாருங்க, ரீசெட்டு அதே ஹெட் ஒன்று, அதுக்கு முன்னாடி வந்து ஐஃபன் ஹார்டு. ஓகேவா? செக் திஸ் கிட் லாக் ஒன்லைன், சேம் க்ளீன் நடக்கும். அதே மாதிரி நீங்கள் ஸ்டேட்டஸ் பாருங்கள், உங்களுக்கு எந்த எரர்லாம் காட்டாது. அந்த ஆட் ஆனதும் க்ளீன் ஆயிடுச்சு, கமிட் ஆனதும் க்ளீன் ஆயிடுச்சு. இதுதான் வந்து ஹார்ட் ரீசெட். ஸோ இந்த மாதிரி எனக்கு எதுவும் மெயின்டைன் பண்ணணும், ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ண வேணாம், நான் பண்ண ஆடையும் நான் பண்ண கமிட்டியும் மெயின்டைன் பண்ண வேணாம்னு நினச்சிங்கன்னா யூ கேன் கோ வித் கிட் ரீசெட் ஹார்ட். ஓகேங்களா? ஸோ இஃப் யூ வாண்ட் டு பிளே அரவுண்ட் வித் அந்த திங் லைக், நான் இப்போ நம்ம இந்த கிட் லாகின் சொன்னேன், இது ஒரு டிஃப்ரென்ஸ். நான் வந்து தியரட்டிக்கில் சொல்லியிருப்பேன், கிட் லாக் ஒன்லைன் போட்டால் ஜஸ்ட் இவ்வளோ தான் காமிக்கும். ஆனால் நீங்கள் வந்து கிட் ரெஃப்லாக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நீங்கள் என்னென்ன பண்ணீங்களோ எல்லா ஹிஸ்ட்ரியும் வந்து இதில் வந்து தெளிவாக காமிச்சிடும். ரெஃப்லாக் ரொம்ப மினிமலாக தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் வி மைட் ஃபேஸ் திஸ் கொஷின் இன் இன்டர்வியூஸ், கைண்ட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரெஃப்லாக் அண்ட் கிட் லாக் இது கேட்கலாம். ஸோ ரெஃபரன்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ இந்த ரெஃபரன்ஸில் வந்துட்டு நீங்கள் வாட் வி கேன் டூ, சரி எனக்கு எல்லாம் க்ளீன் ஆகிடுச்சு. ஸோ அந்த கமிட் ஃபைல் டூ எங்கே ஸ்டார்ட் ஆகிருக்குது, கமிட் ஃபைல் 1, இந்த கமிட் ஃபைல் 2ஓட கமிட் ஐடி இது. ஸோ இதை நீங்கள் வந்து டேட்டாவும் ரீசெட் பண்ணிங்கன்னா இங்கேயே கூட இது புஷ் ஆகிடும். ஓகேவா? எனக்கு வந்து இப்போ பாருங்களேன், நான் வந்து கிட்லாக் ஒன்லைன் கொடுத்தா எனக்கு வந்து இப்போ இந்த கமிட்டில் தான் இருக்குது. ஓகேவா? எல்எஸ் கொடுத்தீங்கனாலுமே ஃபைல் 2 வந்து நம்மகிட்ட இல்லை. ஆனால் ஃபைல் 2ஓட கமிட் வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இங்கேயே நீங்கள் ரீசெட் யூஸ் பண்ணலாம். இதை நீங்கள் ரிவர்ட் பண்ணணும்னா கூட கிட் ரீசெட், எனக்கு நடுவில் அந்த எதுவுமே தேவையில்லைன்னா டைரக்ட்லி கோ ஃபார் ஹார்ட் ரீசெட். Hard reset and you can give this ID. Either you can give this ID or you can give this name, head.5. Okay va? Just giving this ID, enter, ls கொடுங்க. ஸோ உங்களுக்கு ஃபைல் வந்துருச்சு. அதே மாதிரி லாக்ஸ் பார்த்தீங்கனாலுமே உங்களுக்கு அந்த கமிட்டும் வந்துருச்சு. ஸோ இது வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த வெரி பிக் அட்வான்டேஜ் இஃப் யூஆர் யூசிங் ரெஃப்லாக். ஏன்னா முதல்ல பண்ணுறது, ஏன்னா இப்போ நிறைய நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த கமிட் பண்ணி திருப்பி ஆட் பண்ணி கமிட் பண்ணி ஆட் பண்ணி கமிட் பண்ணிட்டு நம்ம நிறைய கமிட் பண்ணோம் ஃபைல் டு வே. அதனால தான் இந்த ஹிஸ்ட்ரிஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பண்ணதே எனக்கு வேணும்னா நீங்கள் அழகாக ரீசெட் யூஸ் பண்ணி ஹார்ட் பண்ணிக்கலாம். ஆனால் அது இது நடுவில் சாஃப்ட் இல்லை நீங்கள் மிக்ஸ்ட் யூஸ் பண்ணிங்கன்னா இங்கே ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் பண்ணிங்கன்னா அதையும் அதை மெயின்டைன் பண்ணும். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ப்ராஜெக்ட். ஸோ நீங்கள் அதை ப்ரிசர்வ் பண்ணணுமா வேணாமா, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, எனக்கு இந்த கமிட்டுக்கு போனால் போதுன்னா நீங்கள் டைரெக்டாக அந்த கமிட்டோட ஐடியை கொடுத்து யூ கேன் ஹார்ட் ரீசெட் திஸ் கமிட். ஸோ திஸ் இஸ் வாட் ரீசெட் திங். ரீசெட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் வென் யூ வாண்ட் டு கோ பேக் டு அ கமிட். ரீசெட் இஸ் மஸ்ட் ஒன். அண்ட் நம்ம ரெஃப்லாகும் பார்த்துட்டோம். ரெஃப்லாகுன்றது வந்துட்டு நீங்கள் ஒன்லைனில் கிடைக்காதது கூட ரெஃப்லாகில் கிடைக்கும். ஸோ அதில் நீங்கள் வந்து ஈஸியாகவுமே ரிவர்ட், அதாவது ரீசெட் பண்ணிக்கலாம். ஸோ நவ் வில் கோ டு திஸ் ரிவர்ட் திங். ரிவர்ட் நான் என்ன சொன்னேன், இதே மாதிரி தான் அண்டு பண்ணிடும். நீங்கள் பண்ணதுக்கு இப்போ இதுவும் அண்டு மாதிரி தான் பண்ணுச்சு, பண்ணதை ஒரு அண்டு மாதிரி ப்ரீவியஸ் பண்ணி கொடுத்தது. ரிவர்ட் வந்து எப்போ பண்ணுவோம்னா சேஃபர் சைடுக்கு, எனக்கு ஜஸ்ட் நான் தப்பு பண்ணிட்டேன், அதை நான் கான்ஃபிடண்டாக தெரியும் நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா ஜஸ்ட் அதை அண்டு பண்ணிட்டு அந்த அண்டோட கமிட் அதை ஸ்டோர் பண்ணிடும். ஓகே, அதுதான் ரீசெட்டுக்கு இதுக்குள்ள டிஃப்ரென்ஸு. ஜஸ்ட் அதை நம்ம பார்க்கலாம். ஸோ நவ் டு பிளே வித் திஸ் ரிவர்ட் திங், just create a file. ஜஸ்ட் வந்து சும்மா இனிஷியல் கண்டென்ட் நினைக்கிறேன், இனிஷியல் அண்டர்ஸ்கோர் கண்டென்ட். ஓகேவா? நம்ம இந்த ஃபைல் 1 கன்ஃபியூஸ் பண்ணிக்கலாம். நம்ம நியூ ஃபைல் 1 கிரியேட் பண்ணோம். நியூ ஃபைல் 1 .txt. ஓகே, இதே மாதிரி git add new file 1.txt. அப்புறம் வந்துட்டு git கமிட் பண்ணிடலாம். commit -m new file 1.txt. சரி, இப்போ நம்ம திருப்பியும் வந்து அதே மாதிரி எக்கோ இனிஷியல் கண்டென்ட் போட்டோம்ல, இப்போ மோர் கண்டென்ட், இன்னும் எக்ஸ்ட்ரா கண்டென்ட் போடலாம். ஒரு கண்டென்ட்டை நீங்கள் வந்து அப்பன் பண்ணுறீங்க, ஒரே ஃபைலில் அப்பன் பண்ணுறதா இருந்தால் யூ நீட் டு கிவ் திஸ் டபுள் கிரேட்டர் தென் இந்த சிம்பிள் கொடுக்குறோம் நீங்கள். ஸோ கொடுத்தீங்கன்னா அப்பண்ட் ஆகும். என்டர்.
and again you can add the same file. You can commit it again, but commit message should be same thing -m. நீங்க அந்த ரெஃபரன்ஸ்க்காக என்ன பண்ணலாம்னா, இது மோர் கண்டென்ட் கொடுங்க, நேம்க்காக மோர் கண்டென்ட்னே கொடுத்துடலாம். இது pretty சிம்பிளா இருக்கும் அது. ஓகே, இது ஃபர்ஸ்ட் கமிட் வந்துட்டு நியூ ஃபைல், செகண்ட் கமிட் வந்து மோர் கண்டென்ட் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ நான் இன்னொரு மூணாவது ஒரு ஃபைல் நான் புஷ் பண்ணுறேன். இனிஷியல் கண்டென்ட் மாதிரி இப்போ நான் வந்து ராங் கண்டென்ட், இப்போ தான் ராங் ஃபைல் புஷ் பண்ண போகிறேன். இது வந்து எனக்கு தேவையில்லை. இந்த தேர்ட் கமிட் தான் வந்து ராங்கான இதை பண்ணுறேன். ராங் கண்டென்ட் டு த ஃபைல் 1. அகெயின் ஐம் கோயிங் டு ஆட் திஸ் நியூ ஃபைல் 1. அகெயின் the கமிட் மெசேஜ் வந்து ராங் கண்டென்ட்னே வைக்கிறேன் நான் ரெஃபரன்ஸ்க்காக. 3 கமிட் நடந்திருக்கு. இப்போ கிட்லாக் -f1 1 லைன். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு நியூ கண்டென்ட், மோர் கண்டென்ட் அண்ட் ராங் கண்டென்ட். ஓகேவா? ஸோ இப்போ தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா வந்து we are going to revert it. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ராங் கண்டென்ட் போட்டீங்க அப்படின்னா, யூ ஜஸ்ட் வாண்ட் டு ரிவர்ட், ஹெட்ல இருந்து நான் ரிவர்ட் பண்ணணும்னா நீங்க எப்படி கொடுக்கலாம், டேரெக்டாக வந்து கிட் ரிவர்ட் நம்ம கொடுக்குறோம், ஹெட்னு கொடுத்துருங்க. ஓகே, அவர் கிட் இந்த ஹெட்டை ரிவர்ட் பண்ணுன்னு சொல்கிறோம். டேரெக்டாக அந்த அந்த ஒன்னுலாம் போட வேணாம், ஏன்னா வி ஜஸ்ட் வாண்ட் டு அன்டூ. ஸோ டேரக்ட்லி யூ டெல்லிங் தட் ஜஸ்ட் அன்டூ திஸ் ஹெட், இதை நம்ம அன்டூ பண்ண சொல்லலாம். இதுதான் ராங் கண்டென்ட். ஓகேவா? ஸோ நீங்கள் டேரக்டாக சொல்லலாம். இல்லை நீங்கள் இந்த மாதிரி கமிட் ஹிஸ்ட்ரி வச்சு கூட சொல்லலாம். பட் ஜஸ்ட் டேரக்ட்லி அன்டூ திஸ், என்டர். ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு கமிட் மெசேஜ், அதாவது ப்ரிசர்வ் பண்ண பார்க்குது. நம்ம இந்த அன்டூ பண்ணுறோம்ல, இதை வந்து ஃபியூச்சரில் வந்துட்டு ஆடிட்டிங்காகவோ இல்லை ஏதாவது டீபக்கிங் பண்ணுறதுக்காகவோ இதை வந்து இந்த கமிட்டை அவங்க ப்ரிசர்வ் பண்ணுறாங்க, ரிவர்ட் பண்ணுற கமிட்டை. ஸோ இது வந்து ரீசெட்டில் வந்து பண்ண முடியாது. இதை சேவ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இதை ஃபைல் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து நீங்கள் பண்ண போகிறத சேவ் பண்ணுது. நீங்கள் கிட்லாக் பாருங்கள். ஸோ நீங்கள் பண்ணதுனால அந்த ரிவர்ட்டோட இதுவும் சேவ் ஆயிடுச்சு பாருங்கள், அந்த கண்டென்ட்டும். இப்போ நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் ரிவர்ட் ஆயிருக்கும், அதாவது அன்டூ ஆயிருக்கும். நம்ம எப்படி செக் பண்ணலாம்னா, அந்த ஃபைலை கேட் பண்ண தெரியும். கேட் நியூ ஃபைல் போகாம ராங் கண்டென்ட் இருக்கக்கூடாது. இங்கே பாருங்க, ராங் கண்டென்ட் அன்டூ ஆயிடுச்சு. ஆனால் என்ன அட்வான்டேஜ், இதே தான் ரீசெட்டும் பண்ணியிருக்கோம். ஆனால் என்ன அட்வான்டேஜ்னா, இவங்க வந்து இந்த ரிவர்ட் பண்ணதுக்கும் ஒரு இதை மெயின்டைன் பண்ணுறாங்க, ஒரு ஹிஸ்ட்ரியை மெயின்டைன் பண்ணுறாங்க ரிவர்ட் மூலிமா. ஜஸ்ட் இதை நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்க, கிட் ஷோ அப்படின்னு கொடுத்துட்டு இந்த ஐடியை நீங்கள் செக் பண்ணலாம் என்ன நடந்திருக்கு இதில் அப்படின்ட்டு. கிட் ஷோ கொடுத்தீங்கன்னா அது அழகாக காட்டுது பாருங்க, ராங் கண்டென்ட்டை இந்த கமிட்ல ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ ஏன் இது நடந்திருக்கு அப்படின்னு, இப்போ நீங்கள் இன்கேஸ் உங்களோட ஃபெலோ டெவாப்ஸ் இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க, ஃபெலோ டெவலப்பர்ஸ் இருப்பாங்க, அவங்க வந்து ரிவர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஏன் பண்ணாங்கன்றது வந்து உங்களுக்கு ஈஸியாக இந்த மாதிரி வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு ரிவர்ட் வந்து உங்களுக்கு ஹிஸ்ட்ரியை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கிட் ரீசெட், ரெஃப்லாக் அண்ட் ரிவர்ட். ஸோ ரீசெட் என்னது, உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பர்டிகுலர் கமிட், இப்போ இங்கே கூட ஒரு பர்டிகுலர் கமிட்டுக்கு போகணும்னா ரீசெட் நீங்கள் பண்ணலாம், ரிவர்ட்டும் பண்ணலாம். அது எல்லாத்தையும் ப்ரிசர்வ் பண்ணும். அது ப்ரிசர்வ் பண்ண வேணாம், இந்த மாதிரி ஹிஸ்ட்ரியை ப்ரிசர்வ் பண்ணாமல் எனக்கு ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா யூ கேன் கோ வித் ரீசெட். சரியா? அதில் 3 ஆப்ஷன்ஸ் பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம் வந்துட்டு, we saw about git soft reset, git mixed reset and git hard reset. ஸோ சாஃப்ட் ரீசெட்னா என்ன? ஸோ உங்களுக்கு வந்துட்டு கமிட் மட்டும் ஸ்டேஜில் இருக்கும், நீங்கள் கமிட் ஆகாத மாதிரி காமிச்சிடும். மிக்ஸ் ரீசெட்னா என்ன? அந்த ஆடே ஸ்டேஜுக்கு போயிடும். ஆட் பண்ணது வந்து அப்படியே ஓல்டே நிற்கும். ஹார்டு வந்துட்டு ஆடையும் எடுத்துட்டு கமிட்டையும் எடுத்துடும். அதை நம்ம அவுட்புட்டில் பார்த்துருப்போம். ரெஃப்லாக் வந்து இட் மெயின்டைன்ஸ் தீஸ் எவ்ரி திங். இந்த நம்ம அந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் போன எல்லாத்தையுமே வந்துட்டு ரெஃப்லாக் மெயின்டைன் பண்ணும். கடைசி ரிவர்ட் வந்து அண்டு, இமீடியட்லி இட் அண்டு இட் அண்ட் ஆல்சோ இட் மெயின்டைன்ஸ் த அண்டு ஹிஸ்ட்ரி for our auditing purpose or debugging purpose. So this is all about these 3 things. Thanks everyone. We'll meet soon with the next series. So please support us. Thank you.